ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி வரும் பொழுது நாம் முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம், நான் தேவனுக்கு விரோதமாய் ஏதாவது பாவம் செய்திருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்டு அதிலே ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த மனிதன் அநேக வருடங்களாய் வியாதிப்பட்டிருந்தார். இப்பொழுது இயேசு இவனுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். இப்பொழுது இயேசுவை மீண்டும் சந்தித்த பொழுதுதான் இந்த ஆலோசனையை சொல்லுகிறார். இதைவிட கொடிய வியாதி உனக்கு வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் உனக்கு இதற்காய் வந்த வியாதியும் பாவத்தின் விளைவால் வந்தது. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பாவத்தின் மேலே நீ வெறுப்பை உண்டாக்கி அதை நீ ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே வியாதியோடு அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, உன் வாழ்க்கையை சிந்தித்துப் பார், நிதானித்துப் பார். தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவமே உன் வாழ்க்கையிலே வியாதியை கொண்டு வந்திருக்கலாம். ஆகவே அதை சரி செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கும் பொழுதே ஆண்டவர் சுகத்தை தருகிறார். ஆண்டவர் அந்த காலையில் சொல்லுகிற வார்த்தை, சொல்லுகிற ஆலோசனை, இன்னும் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு பாவம் செய்யாதே என்கிறார். இந்த வார்த்தையை நம்புவோம். வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.